உள்ள ஒரு புருஷன் முன்னாடி இருந்தாங்கடா. அந்த புருஷன் முன்னாடி ஜாலியாக சந்தோஷமா இருந்தாங்களாம். ஒரு நாள் என்ன பண்ணாங்கன்னா, கோழி, ஆடு, மீன் அந்த மாதிரிலாம் சமைச்சு நல்லா 2 பேரும் பயங்கரமா சாப்பிட்றாங்களாம். சாப்பிட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த ஊர்ல பேய் நடமாட்டம் அதிகமா இருக்குமா. ஒரு பேய் திடீர்னு அந்த வெளியே கிராஸ் பண்ணும்போது பேய் வந்து பார்க்குதான். ஆகா செம்ம ஸ்மெல்லா இருக்கு, என்னடா இது யார் வீடுன்னு பார்க்கும்போது உங்க வீட்டுக்கு போயிடுச்சான். போனோடனே அவங்க புருஷன் 2 பேரும் பயந்து போய் ஐயோ பேய் பெயின்ட்டு இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்க ரூம்குள்ள ஓடி போயிட்டு ஒரு அண்டாவுக்குள்ள உட்காந்துட்டாங்க. அண்டாவுல தலைவலியா போனா கால் வலியா அதெல்லாம் தெரியாது. அண்டாவை தூக்கி தலைமையில போட்டு உட்காந்துக்கிட்டாங்க. அவ்வளவுதான் எனக்கு தெரியும். தலைமையில போட்டுக்கிட்டா. ஆமா, ஒரு அண்டாவது 2 பேருக்குள்ள 2 பேரும். அப்போ உள்ள என்ன பண்ணிருப்பாங்க, என்ன பண்ணிருப்பாங்க அவங்களதான் கேட்கணும். அதெல்லாம் அந்த பொண்ணு எனக்கு சொல்லலை. போதுமா, அந்த பேய் சாப்பிட்டுட்டு இருக்கா. ஒன்றும் ரொம்ப நேரமா சாப்பிட்டுட்டு இருக்கான். பயங்கரமா ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சுட்டு 2 பேரும் பேசிட்டே இருக்காங்க. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல பொண்டாட்டி சொல்றாங்க, ஏங்க எனக்கு அர்ஜென்ட்டா வருது, நான் கொஞ்சம் போய்கிட்டோமா அப்படின்னு. உடனே புதுசாக சொல்றேன், ஏய் கொஞ்சம் அடக்கிட்டு உட்காரு, போய் கொஞ்ச நேரத்தில் போயிடும் அப்படின்னு. உடனே என்ன பண்றாங்க, கொஞ்ச நேரம் திருப்பி கேட்கும் போது சரி போய் தொலைன்னு சொல்றாலாம். அடிக்கிறாலும் அண்டா ஃபுல்லா ரொம்பிடுதான். ஓகேவா? இல்ல அது எப்படி, நான் தான் ஃபர்ஸ்ட் தெளிவா கேட்டேன். அண்டாவுக்குள்ள போனாங்களா? அதெல்லாம் தெரியாது. தலைக்கு மேல போட்டு எனக்கு தெரியாதுடா. இதுதான்டா இவன் என்னடா கரெக்டா கேட்கறான். அந்த பொண்ணு சொன்னதுனால நான் சொல்ல முடியும். இது வந்து ஒரு கதை, அவ்வளவுதான். கதையை நான் இமேஜின் நினைச்சுக்கோ.